எல்லோரும் காலையில் சாப்பிட்டு முடிச்சு மதிய சாப்பாடுக்கு ரெடியாக இருப்பீங்க. கையில் யாராவது இருந்தால் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வண்டிக்கு போயிடல, வீட்டில் தான் இருக்கா. லைவில் யாராவது இருந்தால் வாங்க பேசலாம். வீட்டில் தான் இருக்கேன் பாரு. நைட்டில் கண்ணு முடிச்சு ஓட்டியே பாருங்க, மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. வீட்டில் கத்துறாங்க, நைட்டில் வண்டி ஓட்டி இது பண்ணி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆச்சுன்னு. அதுக்காக நம்ம வந்து ஒரு ஆடலகன் கிடையாது, நமக்கு மூஞ்சியெல்லாம் இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டில் கண்ணு முடிச்சு ஓட்டினோடனே பிம்பிள்ஸ் எல்லாம் அதிகமாக வந்துச்சு. மாட்டோ வர நினைக்குது, கவர் போட்டு முடியுதுல்ல, கவர் போட்டு முடியுது அந்த மாட்டோ. இதுதான் கவரை போட்டு மூடி விட்டுருக்குதுல்ல ஆட்டோ. அதுதான் உடம்பு சரியில்லை, அதனால தான் வண்டிக்கு போகலை. போவேன் இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நைட்டில் கொஞ்ச நாள் கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டினதில் கொஞ்சம் இதாகிடுச்சு. நல்லா போவேன் வண்டிக்கு. வீட்டில் தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன அண்ணா உடம்பு சரியில்லை போல? ஆமாம் ப்ரோ, வீட்டில் தான் இருக்கு, உடம்பு தான் சரியில்லை. என்ன அண்ணா உடம்பு சரியில்லையா போல? ஆமாம் ப்ரோ, கோல்டு சளி, அதனால் கொஞ்சம் கை காலெலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சரி, அதனால் வீட்டில் தான் இருக்கேன். இதான் நம்ம வீடு. வீடு சரி. சாப்பிட்டீங்களா ப்ரோ? கிளைமேட் சரியில்லை. ஆமாம் ப்ரோ. என்ன பேர் தம்பி? மேலே பஸ்ஸில் உள்ளது மகேஷ்குமார். ஓகே. சாப்பிட்டீங்களா மகேஷ்குமார்? அது எந்த ஊர் லூசு நீங்கள்? எந்த ஊர் அங்கிள் நீங்கள்? UNCCLEங்களா? ஓ, எந்த ஊர் அங்கிள் நீங்களா? எந்த ஊருன்னு நீங்களே கண்டுபிடிங்க. கடுதல் நான் சொல்கிறது, எந்த ஊர் அங்கிள்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நான் ஈரோடு அண்ணா. ஈரோடா? ஓகே ப்ரோ. சாப்பிட்டீங்களா? நம்ம இப்போ தான் எழும்பி காலையில் டீ குடிச்சிட்டு காலையில் இட்லி சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் சென்னையா? ஆமாம் ப்ரோ, சென்னை தான் ப்ரோ. சென்னை தான்.